Welcome to our channel Salem Chutti Sisters. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். 10th Standard Social Science. இன்னைக்கு நாம History Chapter 1 Outbreak of the World War I and its aftermathல Part 1 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 marks as well as 2 marks வந்து எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ரெடியா இருக்கீங்களா? வாங்க நம்ம போலாம். Choose the correct answerல first question பார்க்கலாம். What were the three major empires shattered by the end of World War I? அதாவது empires அப்படின்னா பேரரசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மூணு பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வாரோடைய முடிவில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட முடிவில் இதுங்க எல்லாமே நிலை குலைந்து போனது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதில் அந்த மூணு எம்பையர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. இல்ல கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் தி ஆட்டோமன்ஸ். ஓகேவா? Second question பாருங்க. Which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? அதாவது 19th century பக்கமா எந்த கண்ட்ரி வந்து ஈஸ்ட் ஏஷியாலே ரொம்ப ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆச்சு, ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான். Third question. Who said imperialism is the highest stage of capitalism? ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருத்தர் சொன்னார். இதையும் நீங்க வந்து மேம் லெசன்ல நடத்தும் போது நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா லெனின். சரியா? Fourth question. What is the Battle of Marin remembered for? அதாவது Battle of Marin அப்படின்னு வந்து ஒரு போர் வந்து நடந்துச்சு. அந்த போர் வந்து நமக்கு எதை ஞாபகப்படுத்துது? இந்த போரை நம்ம கேட்டதும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா? இதுக்கு அடுத்து இது நடந்திருக்கும் இல்லையா, இதுக்குள்ள நடந்திருக்கும், அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பேட்டில் ஆஃப் மேரின் அப்படின்றது எந்த விஷயத்த வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகே. Fifth question. To which country did the first Secretary General of League of Nations belong? League of Nations உடைய first Secretary General பார்த்தீங்க அப்படின்னா சர் எரிக் ட்ரமண்ட் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன். ஆப்ஷன் ஏ பிரிட்டன். Sixth question. Which country was expelled from the League of Nations for attacking Finland? ஃபின்லாண்டை வந்து ஒரு கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணிச்சு. இதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருச்சு, ஒரு நாட்டை வந்து வெளியே வந்து தள்ளி விட்டுருச்சு. அந்த நாடு என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ரஷ்யா. ஓகே. ஆப்ஷன் பி ரஷ்யா. ஓகே. நெக்ஸ்ட் fill in the blanks போலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஜப்பான் forced a war on China in the year dash. ஜப்பான் வந்து சைனா மேல ஒரு வார் போச்சு. ஓகேவா? அது எந்த இயர்ல அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் 1894. செகண்ட் क्वेश्चन பாருங்க. The new state of Albania was created according to the Treaty of Dash signed in May 1913. அல்பேனியா அப்படின்னு வந்து ஒரு புது ஸ்டேட் கிரியேட் ஆச்சு. எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணது மூலமா தான் கிரியேட் ஆச்சு. அந்த ட்ரீட்டியோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் லண்டன். ட்ரீட்டி ஆஃப் லண்டனை வந்து சைன் பண்ணாங்க. எப்பனா மே 1913. அப்பதான் இந்த அல்பேனியா அப்படின்ற ஒரு புது ஸ்டேட் வந்து கிரியேட் ஆச்சு. ஓகே. Third question. Japan entered into an alliance with England in the year dash. Alliance அப்படின்னா ஒப்பந்தம். ஓகேவா? ஒப்பந்தம். இந்த இங்கிலாந்து கூட எப்ப வந்து ஜப்பான் அலையன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 1902. 1902. In the Balkans, dash had mixed population. ஓகேவா? இங்க வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஒரு மிக்ஸ்ட் பாப்புலேஷன் இருந்தது. பால்கன்ஸ்ல பால்கன்ஸ் அப்படின்ற ஒரு வார் வந்து நம்ம படிப்போம். 5 மார்க்ஸ்ல படிப்போம். 5 மார்க்கும் அது 8 மார்க் ரெண்டுத்துலயுமே படிப்போம். சரியா? அப்ப வந்து நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கண்ட்ரி என்ன அப்படின்னா மாசிடோனியா. மாசிடோனியா. இந்த பால்கன்ஸ், மாசிடோனியா அண்ட்
mixed population. Fifth question பாருங்க. In the Battle of Tannenberg, Dash suffered heavy losses. Battle of Tannenberg போர் ஒன்று நடந்துச்சு, ஒரு வார் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு பேரழிவு ஒரு பேர் இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படி ஒன்று நடந்துச்சு. அப்படி ஒரு பேர் இழப்பு நடந்த நாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ரஷ்யா. In the Battle of Tannenberg, Russia suffered heavy losses. Okay. Sixth question பாருங்க. Dash as Prime Minister represented France in the Paris Peace Conference. Paris Peace Conferenceல பிரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ற விதமா ஒரு பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டார். அந்த நாட்டோட பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு. அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த பிஎம்மோட பேர் கேட்டிருக்காங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கிளீமென்சு. ஓகேவா? 7th question. லொக்கார்னோ ட்ரீட்டி எந்த இயர்ல சைன் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் 1925. ஓகே நெக்ஸ்ட் நம்ம choose the correct statement பார்க்கலாம். First one பாருங்க. Option 1. The Turkish Empire contained many non-Turkish people in the Balkans. அதாவது டர்க்கிஷ் பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கிஷ் மக்கள் இல்லாம வேற ஒரு சில நாட்டு மக்களையும் பால்கன்ஸ்ல வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 பார்க்கலாமா? Turkey fought on the side of the Central Powers பக்கம் நின்னு டர்க்கி போராடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஆப்ஷன் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆப்ஷன் 3 பார்க்கலாம். Turkey's attempt to attack Suez Canal but were repulsed. டர்க்கி என்ன பண்ணுச்சு? சுவேஸ் கனலை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுச்சு. ஆனா அந்த அட்டெம்ப்ட் முறியடிக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ஆல்சோ கரெக்ட். இல்லைன்னா நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 1, 2, 3 ஆர் கரெக்ட். ஓகே. Second question, assertion reason கொடுத்திருக்காங்க. assertion படிக்கலாம். The first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. Europeans என்ன பண்ணாங்க அப்படின்னா first time ஒரு attempt பண்றாங்க, ஒரு முயற்சி பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கால உள்ள காலனிஸ் எல்லாம் வெளியேற்றுறது. இதுதான் அவங்களோட முயற்சி. இதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா bloody battles. blood அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரத்தம் போற அளவுக்கு அந்த போர் நடந்துச்சு. மேபி அங்க உயிரிழப்பா கூட இருக்கலாம். இங்க bloody battles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ assertion is correct. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம். there was stiff resistance from the native population. stiff resistance அப்படின்னா லைக் ரொம்ப கடுமையா திடமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி நடந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு, ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. எந்த பக்கம் இருந்து யார் பண்ணாங்க அந்த கடுமையான எதிர்ப்பு அப்படின்னா நேட்டிவ் பாப்புலேஷன் அப்படின்னா சொந்த நாட்டு மக்கள். ஓகேவா? அதுதான் இங்க மீனிங். ஸோ ரீசன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஃப்ரம் திஸ் we are able to find the answer that both A and R are correct. ஓகே. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் பார்க்கலாம். questions பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஆன்சர்ஸ் காமிக்கிறேன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட் அவே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவிஸ்க். ஓகேவா? இது இந்த ட்ரீட்டி யாருக்குள்ள அப்படின்னா ரஷ்யா வித் ஜெர்மனி. ரஷ்யாவும் ஜெர்மனியும் சேர்ந்து தான் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஜிங்கோயிசம் அப்படின்றது இங்கிலாந்து. இதை ஒரு 2 மார்க்ல படிப்போம். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? கேமல் பாஷா அப்படின்ற டர்க்கி நாட்டை சேர்ந்தவர். ஓகே. ஸோ எம்டனும் ஒரு இஸ் அ பர்சன். அவர் மெட்ராஸ் சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஹால் ஆஃப் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்சைலஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 மார்க்ஸ் என்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How do you assess the importance of Sino-Japanese War? So answer பார்க்கலாமா? Yes, first point பாருங்க. In 1894, Japan forced a war on China. அதாவது ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா சைனா மேல வார திணிச்சிச்சு, ஃபோர்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. இது எப்ப? 1894ல. இது க்ளோஸ் டு 19th century இல்லையா? எஸ். ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க.
The crushing defeat of China by Little Japan in the Sino-Japanese War surprised the world. அதாவது இந்த குட்டி ஜப்பான் வந்து இவ்வளோ பெரிய சைனா வந்து சுக்குநூறா தோக்கடிச்சிருக்கு சைனோ ஜாப்பனீஸ் வார்ல அப்படின்றப்ப இந்த உலகமே பார்த்து வியப்படைஞ்சிச்சு, சர்ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னு வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க, despite the warning of the three great powers, and the three great powers என்னன்னா ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேணாம் இவ்வளோ பெரிய சைனா கூடலாம் நீ போய் போட்டி போடாத, இது நீ ஒரு குட்டி ஜப்பான் தானே, நீ எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சைனா கிட்ட போய் போட்டி போட முடியும், வேணான்னு சொல்லி இதை வார்ன் பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி இது போட்டி போட்டு ஜெயிச்சு இந்த ஜப்பான் பாத்தீங்க அப்படின்னா லியோட்டங் பெனின்சுலாவை போர்ட் ஆர்தர் கூட சேர்ந்து வந்து கைப்பற்றிருச்சு. அதுதான் அனெக்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனெக்ஸ்ட்னா கைப்பற்றுறது. ஓகேவா, பாருங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் வந்து ஈஸ்ட் ஏஷியாவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான நேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிச்சு. அதுதான் உங்களுக்கு ஃபோர்த் பாயிண்டா கொடுத்திருக்கேன். By this action, Japan proved that it was the strongest nation of the East Asia. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Name the countries in the Triple Entente. ஓகேவா, என்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர், ஆன்டென்ட் எப்படி வேணா சொல்லிக்கலாம், ப்ரொனன்சியேஷன் வேரிஸ். ஓகே, நமக்கு ஆன்சர் தானே முக்கியம். ஓகேவா, ஸோ 3 கண்ட்ரீஸ் இருக்குப்பா. ஓகேவா, ட்ரிபிள் ஆன்டென்ட்ல 3 கண்ட்ரீஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. எங்க மேம் இது எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பெஸ்ட்ல பி வருது, அந்த பி தான் வந்து உங்களுக்கு பிரிட்டன். ஓகேவா, ஃப்ரெண்டில் எஃப்ஐயும் ஆரையும் எடுத்துக்கோங்க, பிரான்ஸ், ரஷ்யா. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு அக்ரோனம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வேர் த மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்? நேஷனலிசம் அப்படின்னா தேசவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிலிட்டன்ட் ஆஃப் நேஷனலிசம் வந்து யூரோப்பில் வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக இருந்துச்சு. அதனால தான் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து ஜிங்கோயிசம். இங்கிலாந்துல வந்து அந்த மிலிட்டன்ட் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜிங்கோயிசம். ஓகேவா, ஜிங்கோவிசம் அப்படின்னா கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். ஓகேவா, அதுதான் இங்கிலாந்து ஜிங்கோயிசம். இங்கிலாந்துல வந்து ஒரு கண்மூடித்தனமா தன்னோட நாட்டு மேல பற்று வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றது. நெக்ஸ்ட் சார்ல்ஸ் சாவ்னிசம். சாவ்னிசம் அப்படின்னா அதி தீவிர பற்று, எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படின்றது தான் சாவ்னிசம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ்ல வந்து சாவ்னிசம் இருந்தது. அண்ட் ஜெர்மனியில பாத்தீங்க அப்படின்னா குவல்டர். குவல்டர் அப்படின்னா தன்னுடைய கல்ச்சர், கலாச்சாரம் அப்படின்றது தான் உயர்ந்தது, மற்ற நாடுகள்லயே என்னுடைய கலாச்சாரம் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது. அது யார் நினைச்சிட்டு இருந்தா? ஜெர்மனி. ஸோ இந்த 3 தான் நம்மளோட மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இங்கிலாந்து ஜிங்கோயிசம், France Chauvinism, and Germany's Quilter were the militant forms of nationalism contributing decisively to the outbreak of the war. இதை நீங்க வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா வேணாம். Just the militant forms மட்டும் explain பண்ணிட்டு விட்டா கூட it's okay. It's your wish to write or not. It doesn't matter. Okay ma'am. So இந்த question புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next question பார்க்கலாம். So fourth question பாருங்க. What do you know of trench warfare? First point பார்க்கலாமா? Trenches or ditches? Ditchesனா நமக்கு தெரியும், குழி தோண்டது. உங்களுக்கு கீழே லேண்ட்ல வந்து லேண்ட் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு குழி தோண்டுவாங்க. இது வந்து ட்ரூப்ஸ் தான் வந்து குழி தோண்டுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் வந்து இதுல நல்லா சேஃபா நின்றுப்பாங்க. எதுக்காக இன்னைக்கு சேஃபா நிக்கிறாங்க இந்த இடத்துல போய் அப்படின்னா அவங்களுடைய எதிரி, ஓகேவா, எதிரியோடைய கன் ஷூட்ல இருந்து இவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் வந்து டக் பண்ணி அங்க வந்து நிக்கிறாங்க. ஓகேவா, அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. Trenches or ditches dug by troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க.
இந்த ட்ரென்ச்சஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி இருந்தது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலயமா தான் வந்து ஃபுட்டு, அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில்ஸ், ஆர்டர்ஸ்லாம் வந்து டெலிவர் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா வந்து அவங்களால டெலிவர் பண்ணுறது, அந்த இடத்த விட்டு ரிட்டர்ன் ஆகிறது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து இதை வந்து லிங்கிங் ட்ரென்ச்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மூலயமா அம்யூனிஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னன்னு கேட்பீங்க. அம்யூனிஷன் அப்படின்னா வந்து வார் வெப்பன்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே வந்து வார் வெப்பன் அப்படின்னா கன்னு, கன் பவுடர். எஸ், ஏன்னா அவங்க ஷூட் தானே பண்றாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு வந்து வார் வெப்பன் அப்படின்னு பார்க்கும்போது கன் அண்ட் கன் பவுடர். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்ட்ல. The main lines of trenches were connected to each other and to rear by a series of linking trenches through which food, ammunition, fresh troops, mail and orders were delivered அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்டா இருக்கு, கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5th question பாருங்க. What was the role of Mustafa Kemal Pasha? முஸ்தபா கேமல் பாஷா அப்படின்றவர் வந்து டர்க்கியை சேர்ந்த ஒருத்தர். அவர் டர்க்கிக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். 2 பாயிண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ முஸ்தபா கேமல் பாஷா பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி திரும்பவும் ஒரு நேஷனா வந்து உருவெடுத்து வளர்றதுக்கு வந்து இவர் ஒரு வந்து பெரிய ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா டர்க்கியை புதுமைப்படுத்தினாரு, நவீனமயமாக்கினாரு. அண்ட் வந்து இதனால வந்து டர்க்கி வந்து ரொம்ப வித்தியாசமா புதுசா மாறிடுச்சு. இப்போ லைக் நமக்கு வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம், பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதை பார்க்கும்போது அது புதுசா இருந்துச்சுன்னா அடையாளமே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அவர் அதோட அடையாளத்தையே வந்து மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? டர்க்கிஸ் ரீபர்த் as a nation. செகண்ட் பாயிண்ட்ல வந்து மாடர்னைஸ் டர்க்கி அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னிஷன். இதுதான் வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th question பார்க்கலாம். List out any two causes for the failure of League of Nations. League of Nations பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, தோல்வி அடைகிறதுக்கு 2 காரணங்களை வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். The League appeared to be an organization for those who were victorious in the First World War. இந்த லீக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்ச நாடுகளுக்கு மட்டுமேன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. Since it lacked the military power of its own, it could not enforce its decisions. அதோடைய military power, ஓகேங்களா, அதுக்குன்னு military power எதுவுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ அதுக்குன்னு military power இருந்தால் அது சொல்கிற பேச்சை கேட்பாங்க மற்ற கண்ட்ரீஸ். ஆனால் வந்து அதுக்கிட்ட military பவரே இல்லாதனால அதோட டெசிஷன்ஸை அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து என்ன செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்க. The founders of this peace organization underestimated the power of nationalism. nationalism அப்படின்னா தேசவாதம் அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இந்த தேசவாதத்தோடைய பவர், ஆற்றல், சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த தேசவாதத்தோட சக்தியோ ஆற்றலையோ வந்து இவங்க ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்க இந்த பீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். The principle of collective security could not be applied in actual practice. collective security அப்படின்னா கூட்டு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களால வந்து அப்ளை பண்ணி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது வந்து இது ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்ச நாடுகளுக்கு மட்டுமேவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து அதுக்கிட்ட மிலிட்ரி பவர் இல்லை, அதனால அதோட டெசிஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. தேர்ட் பாயிண்ட் வந்து அண்டர் எஸ்டிமேட்டட் த பவர் ஆஃப் நேஷனலிசம், தேசவாதத்தோடைய ஆற்றலை வந்து அதை வந்து குறைச்சி எடை போட்டுருச்சு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி வந்து அதை ப்ராக்டிஸ்ல கொண்டு வரல அப்படின்னு வந்து சொல்லி இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அவங்க 2 காசஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் உங்களுக்கு 4 டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 5 மார்க்கு 2 8 மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சின்ஸ் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை ஃபீட்பேக் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு அமேசிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். until then bye bye.